வணக்கம் நண்பர்களே. 2025 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசி காணப்படுகிறது. இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சாதக பாதகமான நிலைகள் தான் செயல்பட்டு வரும். அதனால தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்கும். வெளி விஷயங்கள், காரியங்கள் அதிக ஈடுபாடுகளை காட்டுவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சிலருக்கு இந்த தொலைதூர பிரயாணங்கள்லாம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமான நிலைகள்ல தான் இருக்கு. சிலர் அளவுக்கு அதிகமாக பேசக்கூடிய அமைப்புகள் என்பதும் ஏற்படலாம். முடிஞ்ச அளவுக்கு பழைய விஷயங்களை பேசி சங்கடம் ஏற்படாமல் பார்த்துக்கங்க. முடிஞ்சு போன விஷயங்களும் தேவையில்லாத விஷயங்களும் தேவையில்லாமல் பேசி சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம். முயற்சிகள் தந்த நற்பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லா வகையிலுமே உண்டு. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள்ல நிதானத்தை செயல்படுவதால் ஆதாயங்களை பெற்று வரீங்க. பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கேற்ற அளவுக்கு அலைச்சலும் டென்ஷனும் மூலம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எடுத்தவங்க ஒத்தனை எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அதனால இந்த வீடு, நிலபுலங்கள், வாகன ரீதியான விஷயங்களை தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் காரியமாக இருந்தாலும் ஆலோசித்து செயல்பட்டு வர்றது நன்மையை கொடுத்து வரும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. வரவுகள் அப்படிங்கிறது நல்ல முறையில இருந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில பண வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே அமைஞ்சிட்டு இருக்கும். சிலருக்கு சேமிப்புகள் என்பது அதிகரிக்கலாம். பழைய பாக்கிகள் வசூலாகும். வர கடன்கள் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரலாம். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த மாதம் ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கெல்லாம் பழைய கடன்களை செட்டு செல்வதற்கான அமைப்புகள் அப்படிங்கிறதும் உருவாகலாம். பெரும்பாலும் இந்த மாதம் பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது நல்ல முறையில் ஒரு சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கு. பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வம் அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாத அமைப்பும் அப்படித்தான். நிறைய பேருக்கு மற்றவங்களோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதும் உருவாகலாம். பெரும்பாலும் இந்த மாதிரியான பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் இருக்கவே செய்யும். குறிப்பா ஆன்மீக சாதனாக்கள் இருப்பவங்களுக்கும் ஆன்மீக தேடல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே இறுதி சார்ந்த விஷயங்கள்ல மற்றவங்களோட கொஞ்சம் தேவையில்லாத கான்ட்ரவர்சியான விஷயங்களை அவ்வப்போது பார்த்து வருவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றபடி தனிப்பட்ட முறையில் ஆன்மீக சிந்தனைகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கு. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத விரயங்கள், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தொலைதூர பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறதே நல்லது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் பிரயாணங்கள் வகையில தேவையில்லாத அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு விதமான மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். எழுத்தவங்க செய்ய முடியாது. சில விஷயங்களும் கொஞ்சம் தயக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். நம்பிக்கையோடு செயல்பட்டால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள், வழக்கமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ள ஒரு அமைதியான சுமூகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே எல்லாமே அனுசரிச்சு போகக்கூடிய வகையில தான் இருக்கு. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகிட்டு தான் இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. பெற்றோர்கள் வகையில் தேவையில்லாத அலைச்சல்கள், சிரமங்கள் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக பழைய விஷயங்களை பேசி சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசிக்கு இந்த பெற்றோர்கள் வகையில தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் ஏதோ ஒரு வகையில் அவ்வப்போது வந்து போயிட்டு தான் இருக்கும். அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்கு. உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பட் அதே நேரம் சின்ன சின்ன சங்கடங்களும் தவிர்க்க முடியாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ ஒன்று சொல்லுவாங்க, இப்போ ஒன்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். ஸோ உடன்பிறப்புகள் வகையிலும் சூழ்நிலை சந்தர்ப்பம் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சாதகமாக இருக்கு. வாழ்க்கை துணையின் வகையில் எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க விட்டு வரலாம். வாழ்க்கை துணை கொஞ்சம் மந்த நிலையில் செயல்பட்டாலும் கூட விஷயங்கள், காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் உண்டு. குறிப்பா குடும்ப விஷயங்கள், காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாகவே இருக்கு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனம் தேவை. காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் ஒரு இனம் புரியாத சந்தேகங்கள், கேள்விகள் போன்ற விஷயங்கள் மனசுக்குள்ள போட்டு அரைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால காதல் சார்ந்த விஷயங்களை இந்த மாதத்தை பொறுத்த கொஞ்சம் அமைதி காத்திருக்கிறது நல்லது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் வகையில குழந்தைகளுடைய காரியங்கள்ல சில நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அதே நேரம் குழந்தைகள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷனையும் அலைச்சலும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், காரியங்கள் ஈடுபடலாம். ஆனா அலைச்சல் இல்லாமல் ஆதாயம் பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான். அதனால குழந்தைகள் வகையில விஷயங்கள், காரியங்கள் வகையில நன்மைகள் எதிர்பார்க்கலாம். ஆனா குழந்தைகளுக்குள்ள சின்ன சின்ன மன கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளாக தான் இருக்கும். மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் இல்லை. படிக்கக்கூடிய இடங்கள்ல மாணவர்கள் கூட கொஞ்சம் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க.
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளை தான் இருக்கு. குறிப்பா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லா இருக்கும். அவங்க வகையில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களும் சாதகமான அமைப்புகளையும் எதிர்பார்க்கலாம். உறவினர் சார்ந்த விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரணையான நிலைகள் தான் இருக்கு. சின்ன சின்ன மனக்குறைகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் பெரிய அளவு சங்கடம் இல்லாமல் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில கிரக அமைப்புகள் உடல்நல சங்கடங்களை அவ்வப்போது கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். அதாவது பழைய சங்கடங்கள்ல சின்ன சின்ன அசௌகரியங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். இந்த மாதத்தின் அப்படி புதிதாக இருந்த சங்கடம் உள்ள ஒரு அளவுக்கு அனுசரணையான நிலைகள் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நெஞ்சு பகுதிகள் மற்றும் கால் பகுதிகளில் வரக்கூடிய சங்கடங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான நிலைகள் தான். பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. ஒரு மாதிரியான மந்தமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க. இருந்தாலும் வழக்கமான நிலைகள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள்ல தான் இருக்கு. தனுசு ராசிக்காக சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்குங்க. தனிப்பட்ட முறையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவு சங்கடங்கள் இருக்காது. ஆனால் உடன் இருப்பவங்களால தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத நிலைகளே இருக்கு. அதனால அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.